அமெரிக்காவுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் பெலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்றும் இனிமேலும் நடத்தப்படாது என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். வளைகுடா போர் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நேற்று முன்தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் கூட இதில் எட்டப்பட்ட உடன்பாடுகள் குறித்து இரு நாடுகளும் முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தின் பெர்ஹன்ஸ்டாக் ரிசார்ட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்பிலிருந்து முரணான தகவல்கள் வெளியாகி வருவது உலக அரங்கில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வது ஆகிய முக்கிய விவகாரங்களில் இரு நாடுகளும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டுள்ளன. அமெரிக்க துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸ் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு வாஷிங்டன் திரும்பியதும் இதுகுறித்து விரிவாக பேசினர். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் உடனடியாக விடுவிக்கப்படாது என்றும் பேச்சுவார்த்தையில் ஈரான் காட்டும் தொடர் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால பொறுப்புகளின் அடிப்படையிலேயே சொத்துக்களை விடுவிப்பது அமையும் என்றும் வான்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஈரானின் வெறும் வாக்குறுதிகளை நம்பி அமெரிக்கா செயல்படாது என்றும் அவர்களின் செயல்களை கண்காணித்த பின்னரே அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக வான்ஸ் தெரிவித்தார். ஆனால் ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் சென்ற பிறகு அவர்கள் எவ்வாறு செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கண்காணித்த பின்னரே தங்களின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அமையும் என்றும் அவர் விளக்கினார். அமெரிக்காவின் இந்த கருத்துக்களை ஈரான் முற்றிலுமாக மறுத்துள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமைக்கு கூடுதல் அனுமதிகளை வழங்குவது குறித்து எந்த புதிய ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என்றும் தற்போதைய நடைமுறைகளின்படியே ஆய்வுகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதிக்கான தடைகள் நீக்கப்பட்டு விட்டதாகவும் பொருளாதார முற்றுகை தளர்த்தப்பட்டு முடக்கப்பட்ட சில சொத்துக்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானுக்கான மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாப் மற்றும் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பான விதியின் கீழ் மொத்தம் $12 பில்லியன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கான தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே கத்தார் நாட்டின் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் சுவிட்சர்லாந்து பயணத்தின் போது இதற்கான இறுதி பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது இந்த சொத்துக்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டன என்ற ஈரானின் கருத்து. ஆனால் வரும் காலத்தில் ஈரானின் செயற்பாடுகளை பொறுத்தே சொத்துக்கள் விடுவிக்கப்படும் என்பது அமெரிக்காவின் கருத்தாக இருக்கின்றது. கடந்த 1979ஆம் ஆண்டு ஈரானில் நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சியின் மூலம் அமெரிக்க ஆதரவு பெற்ற மன்னர் ஷா முகமது ரெஸா பஹ்லவியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு அதன் சொத்துக்களும் முடக்கப்பட்டன. தற்போது முடக்கப்பட்டுள்ள ஈரான் சொத்துக்களின் துல்லியமான மதிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இதன் மதிப்பு $100 பில்லியன் தாண்டும் என்று கூறப்படுகின்றது. இந்த முடக்கப்பட்ட சொத்துக்களே தற்போது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் மிக முக்கிய மையப்புள்ளியாக விளங்கி வருகின்றன. தனது சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை ஈரானின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐநா ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போரில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி தளங்களை ஐநா ஆய்வாளர்கள் பார்வையிட திட்டமிடப்படவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சின் போது ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்களை சர்வதேச அணுசக்தி முகமையைச் சேர்ந்த ஐநா ஆய்வாளர்கள் ஆய்வு செய்வதற்கான ஒப்பந்தத்தை முடிவு செய்யப்பட்டதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்த நிலையில் அதற்கு முரணாக ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பேசியுள்ளார். 2025இல் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய 12 நாட்கள் போருக்கு பின்னர் சர்வதேச அணுசக்தி முகமை அவ்வப்போது ஈரானுக்கு சென்று வந்தது. ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி செறிவூட்டல் மையங்களை பார்வையிட அவர்களுக்கு
அனுமதி வழங்கப்படவில்லை. அமெரிக்கா விவசாய பொருட்களை ஈரான் வாங்குவது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது, விலை மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் எதை இறக்குமதி செய்வது என்பதை ஈரான் அரசு முடிவு செய்யும் என்று பஹாயி கூறினர். மேலும் ஈரானின் நாகரிகத்தை அழித்து வீழ்ச்சியடைய செய்வதே இந்த போரின் தத்துவமும் இலக்கமாகவும் இருந்தது. ஆனால் அதுவே இப்போது அமெரிக்க விவசாயிகளை செல்வ செழிப்பானவர்களாக மாற்ற உதவுகின்றது. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் பெலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்றும் இனிமேலும் நடத்தப்படாது என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள அவர் அங்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையிலான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா இருமுறை எம்மீது தாக்குதல் நடத்தியதால் நாம் அந்த நாட்டை நம்பவில்லை. இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கும் அமைதிக்கும் ஈரான் எப்போதும் தயாராகவே உள்ளது. வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் போதும் எமது பலத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம். எமது பெலிஸ்டிக் ஏவுகணைகள் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. இனிமேலும் அது குறித்து பேசப்பட மாட்டாது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுவதிலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த நாட்டு இராணுவ தளபதி ஆகியோர் மேற்கொண்ட பெரும் முயற்சிகளை பாராட்டுகின்றோம். மேற்கு ஆசிய பிராந்தியத்தின் முன்னேற்றமானது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பிலேயே தங்கியுள்ளது என நாங்கள் நம்புகிறோம். ஈரானின் ஏவுகணை திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ஏவுகணை திட்டங்களை வைத்திருப்பதற்கு ஏனைய நாடுகளைப் போன்ற ஈரானுக்கும் முழு உரிமை உண்டு என்றும் இதில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.